Dear students, welcome to உயிர் டு உலகம் 25 யூடியூப் சேனல். 9ஆம் வகுப்பு இயல் 8 பயிற்சி 8.1 5வது கணக்கு. கீழ்காணும் பரவலில் சராசரி 20.2 எனில் Pயின் மதிப்பை காண்க. மதிப்பெண் கொடுத்துருக்காங்க, மாணவர்களின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு எண்ணிக்கை மட்டும் தராமல் Pன்னு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம இந்த Pயோட மதிப்பை தான் கண்டுபிடிக்க போகிறோம். இது மாதிரி அட்டவணையை போட்டுக்கலாம். மதிப்பெண் என்ன கொடுத்துருக்காங்க? 10. மாணவர்கள் எண்ணிக்கை 6. 15, 8, 20 Pன்னு கொடுத்துருக்காங்க. P அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து 25, 10. அடுத்து 30, 6. இந்த மாணவர்கள் எண்ணிக்கை எஃப்க்கு உண்டான எஃப் எல்லாத்தையும் கூட்டினா சமேஷன் எஃப் நம்ம கிடச்சிரும். 6 6 12, 12 8 20க்கு 0, மிச்சம் 2 2 1 3, அப்போ 30 ப்ளஸ் இங்கே ஒரு P இருக்குது, அந்த P அப்படியே எடுத்து எழுதிக்கணும். 30 P அப்படியே எழுதிக்கணும். இப்போது எஃப்எக்ஸும் பெருக்கி போகிறது தான் எஃப்எக்ஸ். அப்போ 10 × 6 60, 5 × 8 8 40க்கு 0, மிச்சம் 4 இருக்கும். 1 8 8, 8 4 12, 120. இப்போ 20 P அப்படியே நம்ம 20 Pன்னு எழுதிக்கிறோம். 25 × 10 250, 3 × 6 6 3 18, இந்த 0 அப்படியே சேர்ந்து 180. அப்போ சம்மேஷன் எஃப்எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த 20 Pயை மட்டும் விட்டுட்டு மீதி நம்பர் எல்லாம் அப்படியே கூட்டிக்கணும். 0 அப்படியே போட்டுக்கிட்டு இப்போ 8 2 10, 5 6 11, 10 11 21க்கு 1, மீதி ஒரு 2 2 2 4 5 6 610 ப்ளஸ் இந்த 20 P அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். அப்போ சமேஷன் எஃப்எக்ஸ் என்னது? 610 ப்ளஸ் 20 P. இப்போது இந்த சராசரி ஃபார்முலாவில் எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப்எக்ஸ் பை சம்மேஷன் எஃப் இந்த ஃபார்முலாவில் அப்படியே நம்ம கண்டுபிடிச்சிருக்க எண்களை பிரதியிடலாம். எக்ஸ் பார் கேள்வியிலே கொடுத்தாங்க, சராசரி 20.2 கொடுத்தாச்சு. இப்போ சம்மேஷன் எஃப்எக்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 610 ப்ளஸ் 20 P பை சம்மேஷன் எஃப் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 30 ப்ளஸ் P. வகுத்தில் இருக்க 30 ப்ளஸ் P ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போனால் பெருக்கல் ஆகிடும். அப்போ 20 ப்ளஸ் 2 இன்ட்டு 30 ப்ளஸ் P ஈக்குவல் டு 610.